சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட நேரடி தமிழ் படங்கள் ஒரு 5-6 படங்கள் வந்துச்சு. ரீரிலீஸ் படங்கள் ஒரு 5-6 படங்கள் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 படம் போன வாரம் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது காதலர் தினத்தை முன்னிட்டு வந்து 10-14 படங்கள் மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. காதலர் தினம் ஸ்பெஷலாக அமைச்சுதா திரையரங்கு உரிமையாளர்களுக்கெல்லாம்? ஒன்றும் ஸ்பெஷலாக அமையல முருகன், ரொம்ப தெளிவாக சொல்கிறேனே. இந்த 2026 பிறந்து போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 29 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 29 படத்தில் டிடிடின்னு ஒரு படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கு அடுத்தாப்புல ஹாட்ஸ்பாட்டுங்கிற படம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது இந்த வித்து லவ்ங்கிற படம் பரவாயில்ல. இந்த 3 படத்தை தவிர வேறு எந்த படமும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ரீரிலீஸ்லேயும் சரி, மங்காத்தா 1 தவிர வேறு எந்த படமும் ஒன்றும் பெருசாக ஆக்சுவலாக ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கல. எந்த படம்னு சொல்ல போனால் சில படங்கள் வந்து பேர் சொல்ல விரும்பலை, டேக் ஆஃபே ஆகலை, ஒரு ஷோ கூட ஓப்பனே ஆகலை. இதுதான் உண்மை நிலைமை. சார், இந்த ரீலீஸ் படங்கள் வந்து எல்லாமே அந்த டைமில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படங்கள் சார். ஒன்று கூட டேக் ஆஃப் ஆகலையா? ஒரு படம் கூட ஆகலை. ஆனால் வந்து சமூக இணையத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த படம் இவ்வளோ வசூலாச்சு ரீலீஸில், இந்த படம் இவ்வளோ வசூலாச்சு ரிலீஸில் கதை அடிச்சிட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் அவங்களுடைய சொந்த கதைகள். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இது வரைக்கும் சோஃபா ரீரிலீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கில்லி 1, மங்காத்தா 1, படையப்பா 1, இது 3 தான் ஓடி இருக்கு. பாக்கி எல்லாமே அவங்கவுங்களா சொல்கிறது. இந்த ரீரிலீஸ்க்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அந்த வாரணம் 1000, 3 அப்படிங்கிற 2 படங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஓடிச்சு. இதுதான் உண்மையான பொசிஷன். நான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, யாருக்கும் சார்பாவோ இல்லை யாருக்கும் எதிராகவோ கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜனநாயகன் திரைப்படம் வராததுனால இப்போ வருமா அப்போ வருமான்ற ஒரு இழுப்பு இருக்கிறதுனால நிறைய ரிலீஸ் டேட் படங்கள் வந்து அப்படியே தேங்கி கிடக்குதுன்றாங்களே, உண்மையா சார்? ரொம்ப தேங்கி கிடக்குது மாத்திரம் இல்லை முருகன், இது வந்து என்டையர் சினிமா, அதாவது தயாரிப்பாளர்களையும் பாதிக்குது, தியேட்டர்காரங்களையும் ரொம்ப பாதிக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த படம் வந்துருமோங்கிற பயத்தில் இப்போ வர வேண்டிய நிறைய பெரிய படங்களும் சரி, நல்ல கதையம்சம் உள்ள சிறு முதலீட்டு படங்களும் சரி வராமல் தள்ளி போனதுனால தியேட்டர் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நானே இன்றைக்கி எக்ஸ் ஹேண்டில்லையும் சரி, அந்த புதிய தலைமுறை சேனல்லையும் சரி ஒரு இன்டர்வியூவே கொடுத்துருக்கேன். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் நியூயார்க்குக்காரர் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. கேவிஎல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணும். இது நீங்கள் தேதியே சொல்லவே வேண்டாம், எங்களால் இந்த மாதம்தான் வர முடியும். என்னுடைய கருத்து டென்டேட்டிவாக அவங்க மே மாதம்தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு கோடை விடுமுறை கொண்டாட்டமாக இருக்கும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், தமிழ் அவங்க தே ஷுட் டிக்ளேர் இட் த்ரூ எனி மீடியா. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 1200 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஷோ கவுண்ட் பண்ணால் கூட 48 4800 ஷோ போடணும் ஒரு நாளைக்கு. கரெக்டுங்களா? 4800 ஷோவில் 5000 ஷோன்னு வச்சிங்களா? 5000 ஷோவில் எத்தனை ஷோ தான் சார் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு? 5000 ஷோவில் எனக்கு இப்போ இருக்கிற கணக்குப்படி ஒரு 1000 ஷோ ஓடும். 5000 ஷோவில் மொத்தமே 1000 ஷோ தான் ஓடுதுன்னுன்றீங்களா தமிழ்நாட்டில்? அப்போ 4000 ஷோன்னு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து ஒரு 700 ஸ்க்ரீன் சும்மா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ உண்மையா சார்? அப்படி தான் சொல்ல வரீங்களா சார்? அப்போ தேட்டர் நம்பி போடிச்சிட்டு இப்போ என்ன தான் சார் ஆவாங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக தான். சரி சார், இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட சங்கங்கள் நிறைய சங்கங்கள் இருக்குது. ஏன் இதுக்குள்ள எந்த நடிகை? அப்போ நீங்கள் சொல்ல மக்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருச்சு, சரியான தரமான கண்டென்ட் வரல, ஓடிடி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இது எல்லாமே சேர்ந்து சினிமாவை பாதிச்சிருச்சு. இல்லை சார், நீங்கள் ஓடிடி பாதிப்புன்றீங்க. இப்போ ஓடிடியே எவ்வளோ பெருசாக மதிக்கிறது இல்லையா? அதுவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஆமாம். ஸோ அதுவும் வந்து யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லை, ஓடிடி தளங்களையும் பெருசாக மதிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன வேணால் ஓடிடியோடு சேர்த்து சினிமாவே ஆயிடுச்சிட்ட மாதிரி தானே சார் தோணுது? ஆமாம், சினிமாவே ரொம்ப ஒரு பேட் கண்டிஷன் தான் போயிட்டுருக்கு. சரி சார், பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.